அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போடுகிற ஓட்டு வாங்குற மிஷின் பார்த்திருப்போம். எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு நம்ம போடுற ஓட்டை வாங்குற மிஷினை பார்த்திருப்போம். இவன் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போடுகிற மிஷினா இருக்கான். தமிழகம் முழுக்க என்ன கொடுத்திருக்கான்? பட்டா இல்லாம பல தலைமுறைகளா வாழ்ற நம்ம மலையில வாழ்றோம், கிராமத்துல வாழ்ற நமக்கு பட்டா கிடையாது. இந்த நாட்டினுடைய குடிமகனாவே நம்மளை மதிக்கிறதுல காரணம் நமக்குன்னு ஒரு ஜாதி இல்ல, நமக்குன்னு ஒரு கட்சி இல்ல, நமக்குன்னு ஒரு சங்கம் இல்ல. இப்போ ஒரு கட்சி வந்திருக்கு, தமிழர் தேசம் கட்சின்னு. இது நமக்கான கட்சி. நீ ஆதரவு தரலனா கூட எதிர்க்காத. எதிர்த்தின்னு சொன்னா பேரரசருடைய அந்த 17 கிலோ வால் உன்னை வந்து வெட்டிவிடும். நான் வெட்ட மாட்டேன்பா. 17 கிலோ வால். இந்த சமூகத்தை எதிர்ப்பவர்கள், இந்த சமூகத்திற்கு எதிராக நடப்பவர்களை பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் வேறும் வேறடி மண்ணும் இல்லாம பண்ணிடுவார். தம்பிங்க எல்லாம் கோவப்படலாம் தேவையில்லை. இவன் எதுக்குறான், இவன் நமக்கு எதிராக போறான், நம்ம வச்சிருக்க அந்த பிளக்ஸை எடுக்க சொல்றான், நாம ஏதாவது நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்னா அதுக்கு ஆதரவு தரமாட்டான், எதிர்ப்பு தெரிவிக்கிறான். எத்தனை காலத்துக்கு எடப்பாடி உன்னை காப்பாற்றுவோம்? எத்தனை காலத்துக்கு ஸ்டாலின் உன்னை காப்பாற்றுவோம்? நாங்க இருக்கோம் பக்கத்துல. இந்த இடத்துல அதிமுகவோ திமுகவோ கபடி போட்டி நடத்திருக்காங்க. வரும்போது தம்பிங்க சொல்றான் அவங்களுக்கு ஈக்குவலா நடத்தணும்னு சொன்னா பாருங்க. இந்த சாதி அரசியல்ல பல அடிகளை முன்னேற்றி வச்சுட்டு போயிட்டே இருக்கு. முன்னோக்கி வைக்குது அடிகளை, பல அடிகளை வைக்குது. இனிமே உள்ளாட்சியில உங்க பாச்சா பழிக்காது. நாங்க பெரும்பான்மையா இருக்க இடத்துல அதிமுகவோ திமுகவோ குறைஞ்ச எண்ணிக்கையில் இருக்க சாதிக்கு கவுன்சிலருக்கான வாய்ப்பு, பஞ்சாயத்து தலைவருக்கான வாய்ப்பு, சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பை நீங்க கொடுத்துன்னு சொன்னா வெளியே போன நாய என் கிராமத்துக்குள்ள நுழையாதுன்னு சொல்ல போறோம். இனிமே நடக்க போகுது. ஒழுங்கும் மரியாதையா அதிமுகவும் திமுகவும் முத்தரையர் பெரும்பான்மையா இருக்க இடத்துல உனக்கு உள்ளாட்சி பிரதிநிதி வரணும்னு சொன்னா ஒரு முத்திரையனுக்கு கொடுத்துரு. இல்லைன்னு சொன்னா நீ தோற்கடிக்கப்படுவாய். ஏன்னா தமிழர் தேசம் வந்துருச்சு. எப்படி